புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனம் பலம் பெற்று சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. சுகவீனம் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட ஊழியம் தந்திரே. எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல் எழும்பட்டும் இந்த நாளிலே. எல்லா சபைகள் நிரம்பட்டும் எழுப்புதல் எழும்பட்டும் இந்த நாளிலே. இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா
எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துகிற அற்புதமான கர்த்தர். விழுந்து கடக்க விட மாட்டார் பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து கீழே விழுவார்கள், நானோ எழுந்து நிமிந்து. எத்தனை பேர் அப்படி இந்த 11 மாதங்கள் கர்த்தர் அப்படிதான் எழும்பி நிக்க வச்சுக்க. அந்த 12வது மாதத்தில் அப்படிதான் எழும்பி நிற்பேன். என் விழுகையை பார்க்கணும்னு நிறைய பேர் இருக்கலாம். தாவீது சொல்றான் பாருங்க, நான் விழுவேன், நான் பார்க்கறது ரெடியா இருக்கிறான் ஆண்டவரே. என் சத்ரு என் விழுகை எப்போ விழும் பார்க்கறான். அப்படி விழும்போது அவன் சொல்லுவான், கர்த்தர் இவனோடு இல்லை, இப்போ போய் இவனை அட்டாக் பண்ணலாம், போய் இப்போ அவன் மேல கை வைக்கலான்னு. ஆண்டவரே, அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாள் என் சத்துருக்கு கிடைக்காதபடி உம்முடைய கரம் எப்பொழுதும் என் மேல் இருக்கிற கரமாய். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் அப்படி இருந்திருக்கா? அதான் சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும், ஆயுதம் வராமல்ல வருது, பிரச்சனை வராமல வருது, ஆனா தூக்கி எடுக்க எனக்கு ஒரு அற்புதமான கர்த்தர் என் கூட இருக்கிறாரே. எத்தனை முறை தூக்கி எடுக்கணுமோ அத்தனை முறை தூக்கி எடுப்பார். ஒரு நாள்ல 100 தடவை தூக்கணும்னா தூக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் அவரால் தூக்க முடியும்னு? ஏன்னா மனு குலத்தையே தூக்கி விடுவதற்காக தன்னை அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனை சந்திப்பதற்காக அவர் வந்தாரா. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் இந்த போன மாசத்துல கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. கிறிஸ்துமஸ் எல்லாம் வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா நவம்பர் மாசத்துல ஆரம்பிச்சது. கிறிஸ்துமஸ் ட்ரீ என்ன ஒரே ஆரபார ஜோரம்லாம் பயங்கர ஜோரா இருக்கும். ஆனா மெய்யான விதத்துல கிறிஸ்துமஸ இன்னைக்கு நீங்களும் நானும் கொண்டாடுறோம். ஏன்னா என்னை தூக்கி எடுக்க எனக்கு ஒரு ரட்சகராய் இயேசு என்னுடைய ஆண்டவராய். எத்தனை பேருக்கு இயேசு ஆண்டவராய் இருக்கிறாரா? அவனுடைய ரட்சகர். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்தவர்களை, அந்த இருளில் இருந்தவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, மரண இருளின் தேசத்தில் இருந்தவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்மேல் இருந்த எல்லா சுமைகளையும் நீக்க. இருள் பாருங்க ஒரு சுமை தெரியுமா உங்களுக்கு? இருள்ல போய் கொஞ்சம் இருந்து பாருங்க, ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பாரம் அந்த இருள் நேரத்தில் நம்மளை அப்படியே வாட்டி எடுக்கிறத பார்க்க முடியும். எதுவுமே பண்ண வேண்டியது, ஒரு இருள் மூடினாலே ஒரு பெரிய பாரம் நமக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், அந்த பாரத்தை நீக்கிறதுக்கு மரண இருளின் குடியிருந்தவர்களை விடுதலை பண்ணுவதற்காக வெளிச்சத்தின் தேவனாய் இயேசு இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். வெளிச்சம்ன்றது ஆளுகைங்க. கையை வைத்து சொல்லுங்க, வெளிச்சம்னா ஆளுகை. ஆளுகையே இல்லாதவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டி சொல்றாரு, யூ கேன் ரெயின் பேக், நீ ஆள முடியும் மறுபடியும். பாவம் உன்னை ஆள வேண்டியதில்லை, இருள் உன்னை ஆள வேண்டியதில்லை. இந்த ஆளுகை பாருங்க, இந்த வெளிச்சத்தை ஆளுகிற ஆளுகை என்றென்றைக்கும் அவர் மேல் இருந்ததா. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆளுகை அவர் மேல் இருந்துச்சு. அதுதான் அவருடைய நாமத்தை சொல்லும் போது சொல்றோம், வல்லமையான தேவன், சமாதானத்தின் தேவன், நித்திய பிதா என்று ஆலோசனை கர்த்தர். ஏராளமான பேர் அவர் கொடுக்கப்படுது. ஏன்னா விடுவிக்க முடியாம இருக்கிற ஒரு மனுஷனை விடுதலைப்படுத்துகிற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவர்தான் இயேசு என்கிற நாமம். எத்தனை பேர் வாயத்திருந்த நாமத்தை சொல்ல உங்களுக்கு பெருமையா இருக்கா? இயேசு என்கிற நாமம் என் இருளெல்லாம் நீக்கி என்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது. அதான் வேதம் சொல்லுதா, அந்தகார இருள் இருந்த நம்மளை எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. அந்தகார இருள் இருந்த நம்மள ஆச்சரியமான ஒளி. எத்தனை பேருக்கு இந்த ஆச்சரியமான ஒளியில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் தெரியும், எனக்கு கிடைச்ச ரட்சிப்பே ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இதை பறைசாட்டாம இருக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளிச்சத்துக்குள்ள வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவர் கொடுத்திருக்கிற, அவர் மூலமா கிடைத்திருக்கிற ஆளுகையை உயர்த்தி சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அதான் பாட போறோம். இயேசு பிறந்த அவருடைய பிறப்பை சொல்லி நம்ம பாட போகிறோம். ஏன்னா அதுதான் எனக்கு ஆளுகை கொடுக்குது. அதுதான் என்னுடைய இருளெல்லாம் நீக்கி கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்கிற தைரியத்தை எனக்கு கொண்டு போனது பாருங்க. எங்களோட சேர்ந்து சொல்லி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மனு அவதாரம் எடுத்து பெத்லகேம் என்கிற ஊரில் அவர் பிறந்து, தூதர்கள் வாழ்த்துகிறது முக்கியம் இல்ல,
இன்னைக்கு அவரால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவரை வாழ்த்துவது தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அவரை வாழ்த்த வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை வாழ்த்தும்படி உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சேர்ந்து சொல்லி எங்களோட பாடி ஆண்டவரை உயர்த்துங்கள். ஈராயிரம் ஆண்டுகள் முன் பெத்லஹேமிலே தேவமைந்தன் இயேசு நமக்காக பிறந்தாரே. ஈராயிரம் ஆண்டுகள் முன் பெத்லஹேமிலே தேவமைந்தன் இயேசு நமக்காக பிறந்தாரே. தூதர்கள் பாடிட மெய்ப்பர்கள் போற்றிட தேவமைந்தன் இயேசு நமக்காக பிறந்தாரே. மண்ணில் வந்தார், ஓ என்ன தாழ்மை! உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே மனித உருவம் எடுத்தார். விண்ணை விட்டு மண்ணில் வந்தார், ஓ என்ன தாழ்மை! உன்னையும் என்னையும் என்னையும் ரட்சிக்கவே மனித உருவெடுத்தார். தூதர்கள் பாடிட மெய்ப்பர்கள் போற்றிட தேவமைந்தன் இயேசு நமக்காக பிறந்தாரே. மறுபடியும் சொல்லி பாட போகிறோம். விண்ணை விட்டு நமக்காக மண்ணில் வந்த இந்த ரட்சகர் இயேசு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறாரே. சொல்லி சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். விண்ணை விட்டு மண்ணில் வந்தார், ஓ என்ன தாழ்மை! உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே மனித உருவம் எடுத்தார். விண்ணை விட்டு மண்ணில் வந்தார். சொல்லுங்கள், ஓ என்ன தாழ்மை! உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே மனித உருவம் எடுத்தார். சேர்ந்து தூதர்கள் பாடிட
தட்டி நல்ல இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக அவர் வந்த தேவன் விண்ணை விட்டு மண்ணில் வந்து என்ன மீட்டெடுக்க, என்ன ரட்சிக்க, என்னுடைய ஆண்டவராக இருக்க தம்மையே கொடுத்தார் பாருங்க. அதுதான் அவரை உயர்த்துறேன், அவரை தொழுது கொள்றேன். வேதம் சொல்லுகிறது, உயரத்திலிருந்து அவர் என்னை நோக்கி பார்த்து ஜலப்பிரவாயத்தில் இருந்த என்னை தூக்கிவிட நான் அவருடைய நாமத்தை அறிந்து அவருக்கு பிரியமானவனாய் இருக்கிறதினாலே, சங்கீதக்காரன் சொல்றான், அவர் என்னை தப்பு வைக்கிறார். உன்னை மாத்திரம் நான் செய்யறேன். என் வாழ்க்கையில தேவனுக்கு நான் துரோகம் பண்ணாமல் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் அவரை பின்பற்றி செல்கிறேன். எவ்வளவு முக்கியமான ஒரு அனுபவம் பாருங்க. இயேசு நம்மளை மீட்டெடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை எந்த ஜல பிரவாயத்துக்குள்ளேயும் போய் சிக்கி மாட்டிக்கொள்ளாதபடி நம்மளை தூக்கி விடுதலை பண்ணி நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து அதுல ஆண்டவர் நம்மை அவரை பின்பற்றி வர வைத்திருக்கிறாரே. எவ்வளவு அருமையான இயேசுவை இந்த காலைவேளையில் தெய்வமா கொண்டிருப்பது எத்தனை பேருக்கு அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. நான் அவர் மேல் பிரியமா இருக்கிறேன், அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி இந்த நல்ல ஆண்டவரை, அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நீங்கள் அவர் மேல் உள்ள பிரியத்தில் இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி, இயேசு என்று அவருடைய நாமத்தை நம்முடைய வாயினால் உச்சரித்து இணைந்து கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோம். Yeshua,
நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எங்களை கொண்டு வந்து உம்மை உயர்த்தும்படி வைத்திருக்கிறீரே. We worship your holy name. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, பரிசுத்த 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 பரிசுத்த. கைகளை உயர்த்தி எல்லா வாய்களும் சொல்லட்டும், பரிசுத்தரே. பரிசுத்த 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 பரிசுத்த. ஹல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hosanna, 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 Hosanna. ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ எங்கள் இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி. We lift up your name, Jesus. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இயேசு என்னும் நாமம். இயேசு என்று சொன்னாலே ஒரு தெம்பு, ஒரு பலன் அப்படியே எங்க உள்ளெல்லாம் மலர்கிறது. பிரசனத்தினால் நாங்கள் களி கூறுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிரம்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை ஆலயத்துக்குள் நீ கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை உயர்த்தி இருக்கிறோம். இப்பொழுது நீர் உம்முடைய ஜனத்தோட பேசுகிற ஒரு ஆசீர்வாதமான நேரம். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளேயும் உம்முடைய வார்த்தை என்னும் விதையை விதைப்பீராக. இருண்டு போயிருக்கிற இருதயம் எல்லாம் வெளிச்சம் அடையட்டும். நம்பிக்கை இழந்து போய் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்கு பிறக்க
கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையான வெளிச்சத்தையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொடுக்கிற உம்முடைய சத்திய வசனத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அருமையான பிரசனத்தில் எங்களை நடத்தும். இந்த தேவ பிரசனத்தை இன்னும் எங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமா நாங்க உணர அனுபவிக்க நீர் எங்கள் இரட்சகராய், எங்கள் ஆண்டவராய், எங்கள் மெய்ப்பராய் எங்கள் நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.